அடுத்து இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடியது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன் என்ன பார்த்தோம்? பிரதிப்பெயர் சொற்கள். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ப்ரோனவுன் ஹீக்கு பதில் ரவி, ராமன். ஆண்கள் சிங்குலராக இருந்தால் ஹி, பெண் சிங்குலராக இருந்தால் ஷி. இந்த மாதிரியெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ப்ரோனவுன்ஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் பேஜ் நம்பர் 8 அது ஒரு கட்டமாக கட்டி 45 கட்டங்களில் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், தொடர்பு சம்பந்தப்பட்ட இது. அது பேஜ் நம்பர் 74 எடுத்துக்கங்க எல்லாரும். பேஜ் நம்பர் 74. இப்போ ஹெட்டிங் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னா who, which, whose, whom. the who, whose, whom இதெல்லாம் மனிதர்களை பற்றி. which இது வந்து பொருள், thing. அடுத்து where இது இடத்தை குறித்து. when இது பிளேஸுக்கு. புரியுதா? அப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The dog was hungry. The dog was hungry. It went in search of food. ரெண்டு வாக்கியம் இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியத்தையும் ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பயன்படுத்தி ஒரே வாக்கியமாக எழுதும். The dog was hungry. It went in search of food. நாய் பசியாக இருந்தது, அது இரையை தேடி போனது. இப்போ இதில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் என்ன? த டாக். மனுஷன் இல்லை, மனுஷனாக இருந்தால் ஹூ போட்டுடலாம். ஸோ இது டாக்காக இருக்கிறதுனால என்ன போடலாம்? விச்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். முதல்ல இந்த டாக்னு போட்டுடணும், அந்த சப்ஜெக்ட் முதல்ல போட்டுடணும். த டாக் கமா போட்டு விச்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தொடர்ந்து இது எழுதணும். விச் வாஸ் ஹங்கரி. which was hungry. அப்புறம் ஒரு கமா. went in search of. பின்னாடி உள்ள பகுதி அப்படியே ஃபுல்லாக எழுதிட வேண்டியதான். ஆக ரெண்டாவது வாக்கியத்தில் உள்ள இட்டுங்கிறதுக்கு பதில் முதல்லையே என்ன பண்ணிடுறோம்? the dog அப்புறம் which போட்டுடுறோம். which was hungry, அங்கே ஒரு கமா போட்டுட்டு went in search of food. இப்போ புரிஞ்சுதா? இப்போ இந்த டாகுக்கு என்ன போடணும்? which. the dog which was hungry went in search of food. பின்பகுதி அப்படியே வந்திருக்கு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். the elephant was sick. the elephant was sick. It died. the elephant இது ஒன்றுதான், மனுஷன் இல்லை, மிருகம்தான். அப்போ ஆன்சர் என்ன? the elephant. the elephant comma which was sick. which was sick அப்புறம் ஒரு கமா died. ஆக முதல் வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்ட் அப்படியே போட்டுடணும்.
அதற்கு ஹூ வருமா, விச் வருமா, வென் வருமா, வயர் வருமா அப்படிங்கிறத போட்டுட்டு முதல் வாக்கியத்தினுடைய மீதி பகுதியை எழுதிட்டு கமா போட்டு பின்னாடி வரக்கூடிய வாக்கியத்தில் சப்ஜெக்டை எடுத்துடணும். அதுக்கு பதிலாக ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட்டிருக்கோம். போட்டு அந்த மீதி இருக்கிற பகுதியை எழுதிடணும். புரிஞ்சுதா? அடுத்து தொடர்ந்து சில எக்ஸாம்பிளை பார்ப்போம். The children sing well. The children sing well. They can join the choir. கொயர்னா என்னது? இந்த கிறிஸ்தவர்லாம் பாட்டு பாடிட்டு வருவாங்களே அந்த பாடல் குழு, அதுதான் கொயர்னு சொல்கிறது. இப்போ இது மனிதர்கள், அதனால் என்ன போட்டுடலாம்? ஹூ போடலாம் தைரியமாக. த சில்ட்ரன் கமா போட்டு ஹூ மீதி எழுதிட வேண்டியது. சிங் வெல் கமா இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு என்ன போட்டணும்? கேன் ஜாயின் த choir. Who sing well can join the, ஒரே வாக்கியம் தான் இது, can join the choir. புரியுதா? ஆக ரெண்டாவது வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிடணும். மெயின் திங் அதுதான். அடுத்து the thief stole the watch. The thief stole the watch. He was punished. The thief அவனும் மனுஷன்தான், அதனால் என்ன போடலாம்? The thief போட்டுட்டு who போட்டுடலாம். The thief who பிற்பகுதி என்ன? stole the watch. இந்த ஹீயை விட்டுட்டு was punished அப்படியே போடணும். stole the watch was punished. என்ன புரிஞ்சுட்டீங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து சில உதாரணங்கள் எழுதிடுவோம். I stayed with my grandmother. I stayed with my grandmother. Her cooking. Her cooking was the best in the world. I stayed with my grandmother. நான் என்னுடைய பாட்டியோடு கூட தங்கினேன். Her cooking was the best in the world. உலகத்திலேயே சிறந்த சமையல் கலை அவங்களோடது அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை அப்படியே எழுதிடணும். I stayed with my grandmother கமா whose. whoseனா யாருடையங்கிற அர்த்தத்தில், இந்த இடத்துல உடையன்னு அர்த்தம். ஹெர்ங்கிற இடத்துல அந்த ஹூஸை போட்டுரும். whose cooking was. whose cooking was the best
அப்படியே எழுதிட வேண்டியதுதான். இந்த வேர்ல்டு. புரியுதா? உடையன்னு வரும்போது இந்த ஹூஸுங்கிறத போடுறோம். சாதாரண மனுஷால போடும்போது முதல் வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்ட் எழுதி அதுக்கு அடுத்து இந்த ஹூங்கிற வார்த்தையை போட்டு முதல் பகுதியில் உள்ள மீதியை அப்படியே எழுதிட்டு பின்பகுதியில் உள்ள சப்ஜெக்டை எடுத்துகிட்டு மீதியை அப்படியே எழுதிடணும். இது வந்து உடையன்னு வர்றதுனால இந்த ஹெர்ருங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அதை நாம் போட்டிருக்கிறோம். அடுத்து சில எக்ஸாம்பிள்லாம் எழுதி போகிறேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இப்போ 6th எக்ஸாம்பிள். தேவன்பு got the first rank. His father is a watchman. புரியுதா? இதுவும் அந்த வாக்கியத்தை போல தான் ஹிஸ் உடையன்னு வருது. அப்போது ஃபஸ்ட்டு இதை என்ன செய்யணும், அப்படியே எழுதிடணும். தேவன்பு got the first rank இங்கே கமா போட்டு இந்த உடையங்கிறது என்ன பண்ணணும், ஹூஸ், அது அப்படியே பாக்கி அப்படியே எழுதிடணும். ஹூஸ் ஃபாதர் இஸ் எ வாட்ச்மேன். புரிஞ்சுதா? வெரி ஈஸி. இந்த ஹூஸ் போடக்கூடியதுக்கு முதல் வாக்கியத்தை அப்படியே எழுதிடணும். கமா போட்டு ஹூஸுங்கிற வார்த்தையை போடுத்து இந்த உடையன்னு இருக்கும், ஹிஸ்ஸு, ஹெர்ரு, மை, தேர், இந்த மாதிரி உடையன்னு வரக்கூடிய வார்த்தை இருந்து அதை எடுத்துட்டு ஹூஸுங்கிற வார்த்தையை போட்டு மீதியை அப்படியே எழுதணும். தெர் இஸ் நோ மோர் சேஞ்ச். புரிஞ்சுதா? அடுத்து ஆக்ரா இஸ் எ beautiful city. Agra is a beautiful city. You can see the Taj Mahal there. இப்போ இதில் பிளேஸ் வருது, ஆக்ரா பிளேஸ் வர்றதுனால என்ன பண்ணணும், வயங்கிற ஒரு வார்த்தையை போடணும். முதல் வாக்கியத்தை அப்படியே எழுதுகிறோம். ஆக்ரா இஸ் எ பியூட்டிஃபுல் சிட்டி. ஆக்ரா இஸ் எ பியூட்டிஃபுல் சிட்டி. வேர்னா எங்கேன்னு அர்த்தம் இல்லை, அங்கேங்கிற அர்த்தம். வேர் பின்னாடி வாங்கி அப்படி எழுதணும். யூ கேன் see the Taj Mahal. You can see the Taj Mahal. தேருங்கிற வார்த்தையை செய்யணும், எடுத்துடணும். அதுக்கு பதில் தான் வேர்னா அங்கேன்னு அர்த்தம், தேருங்கிற அர்த்தம். அதனால் தேரை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து this is the hotel. This is the hotel. We meet here often. This is the hotel. We meet here often. நாம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஹோட்டல் இதுதான் அப்படிங்கிறது. இதுவும் பிளேஸை குறிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே என்ன செய்கிறோம், எழுதிடுறோம். திஸ் இஸ் த ஹோட்டல் வேர் we meet often. இங்கே என்ன எடுத்துடுறோம், ஹியருங்கிற வார்த்தையை எடுத்துடுறோம். அதுக்கு பதிலாக என்ன போடுறோம், வேர். இங்கேங்கிற அர்த்தம் வருது, அந்த வாக்கியத்தில் அங்கேங்கிற அர்த்தம் வந்துச்சு. புரிஞ்சுதா? அடுத்து
கமா போட்டு கேம் டு ஹர் வெட்டிங். புரியுதா? ஸோ யாரை அழைத்திருந்தது அப்படிங்கிறது தான் whom she had invited came to her wedding. புரியுதா? இன்னும் ஒன் மோர் எக்ஸாம்பிள். My friend is a doctor. He has gone to America. இப்போது இது ஆள் வருது, அதனால் என்ன வரும்? ஹூ. மை ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை போட்டு அப்புறம் ஹூ போட்டு பின்பகுதியை எழுதிடணும். ஹூ இஸ் எ டாக்டர், அப்புறம் ஒரு கமா போட்டு என்ன அர்த்தம்? ஹூ இஸ் எ டாக்டர் ஹேஸ் கான் டு அமெரிக்கா. புரிஞ்சுதா? ஆக மனிதர்கள் வரும்போது ஹூ போடுறோம், ஹூஸ் போடுறோம், ஹூம் போடுறோம். மற்ற அக்ரிணை வரும்போது விச் போடுறோம். இடம் வரும்போது ஒயர் போடுறோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி இதை நாம் போடுறோம். இது சரியாக நீங்கள் படித்து புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.